வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வாகனத்தின் மீது பயணிகள் ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழக மக்களை உருக்குலைத்துள்ளது. காலையில் பள்ளி கிளம்பிய பிள்ளைகளை ஆசையாக அரவணைத்து வாகனத்தில் ஏற்றி வைத்தவர்களுக்கு அடுத்த அரை மணி நேரத்திலேயே இப்படியொரு துயர்நிலை அரங்கேறும் என கனவிலும் நினைக்கவில்லை. ஆளில்லாத ரயில்வே கேட்டை கடக்கும் என்ற வேன் ரயில் மோதி சுக்குநூறானது. இதில் திராவிடமணி என்பவரின் மகள் சாருமதி மற்றும் மகன் செழியன், சந்திரகுமாரியின் மகன் நிமலேஷ் ஆகிய 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடனடியாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாணவி சாருமதியின் உடலை பார்த்து சக மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் கதறி அழுத காட்சி மனதை உலுக்குவதாக அமைந்தது. ரயில் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சிறு காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தெற்கு ரயில்வே சார்பிலும் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் மோதி பள்ளி வேன் விபத்துக்கு காரணமாக கூறப்பட்ட ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முன்னதாக விபத்து நடந்த பகுதிக்கு வந்த செம்மங்குப்பம் கிராம மக்கள் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடியதுடன் கேட் கீப்பரை கடுமையாக தாக்கினர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து ரயில்வே போலீசாரால் கைது செய்யப்பட்ட கேட் கீப்பரிடம் தமிழ்நாடு போலீசார் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூரில் ரயில் மோதி உயிரிழந்த மாணவன் செழியனின் சடலம் உடற்கூறு ஆய்வு முடிந்து சொந்த ஊரான சின்னக்காட்டு சாகைக்கு கொண்டு வரப்பட்டது. கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் நேரில் அஞ்சலி செலுத்தியதுடன் பலியான இருவருக்கும் அரசு அறிவித்த நிவாரணத் தொகை 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். இதனிடையே கிருஷ்ணசாமி தனியார் பள்ளி வாகனத்தை உதவியாளர் இல்லாமல் இயக்கியது ஏன் என விளக்கம் கேட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ரயில் பாதை செல்லக்கூடிய இடங்களில் எந்தெந்த இடத்தில் சுரங்கம் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூரில் ரயில்வே பாதை மூடப்படாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கவலைக்குரிய சம்பவம், ஆறுதல் கூற வார்த்தைகள் இல்லை எனவும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாது எனவும் உறுதியளித்தார். கடலூரில் ஏற்பட்ட ரயில் விபத்திற்கு பிறகு மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில்வே பாதையின் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது விரைவு ரயில் மோதிய கோர விபத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி விரைவு ரயில் மற்றும் காரைக்கால் பெங்களூரு விரைவு ரயில்கள் செம்மங்குப்பத்தை கடந்து சென்றன. அதே நேரம் மறு அறிவிப்பு வரும் வரை ரயில்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை அருகே நடந்த சாலை விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து புறப்பட்ட சுற்றுலா வாகனம் ஒன்று தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது நாற்றுகளை ஏற்றிக்கொண்டு எதிர் திசையில் வந்த சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுற்றுலா வாகனத்தில் இருந்த விஜயா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது வழியிலேயே 3 பேர் உயிரிழந்தனர். மீதமுள்ள 3 பேருக்கு தஞ்சை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை முதல் 2 நாட்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். திருவாரூர் மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் நாளை நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து ஜூலை 10ஆம் தேதி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் பங்கேற்கிறார். முதல்வர் ஸ்டாலின் வருகையை ஒட்டி முக்கிய விருந்தினர்கள் வரும் வழித்தடம் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழித்தடத்தில் ட்ரோன் கேமரா, ரிமோட் மூலம் இயங்கும் வான்வெளி சாதனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் பாமக மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராமதாஸால் புதியதாக நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ராமதாஸ் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அன்புமணிக்கு எதிராக கண்டன தீர்மானம் மற்றும் பாமகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவோரை தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்யலாம் உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு தேர்தல் ஆணைய விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளதாக அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக செயற்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் 96,000 கிராமங்கள் சென்று கட்சியை வளர்த்திருப்பதாக கூறினார். தன் வலியை புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் இங்கே வந்திருப்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதால் அதற்கான அதிகாரத்தினை நிர்வாக குழு மற்றும் செயற்குழு தனக்கு வழங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி என்கிற காந்திமதி முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேடையில் வந்து அமருமாறு மகள் காந்திமதியை ராமதாஸ் அழைத்து அமர வைத்த காட்சி வைரலாகி வருகிறது. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதலுக்கு காரணமான முகுந்தனின் தாயார் காந்திமதி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சௌமியாவுக்கு ஒரு நீதி, ஸ்ரீகாந்திக்கு ஒரு நீதியா, மகளுக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதியா என ராமதாஸை நோக்கி அன்புமணியின் ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பி வருவது பேசுபொருளாகி உள்ளது. ராமதாஸ் தலைமையில் நடக்கும் கூட்டங்கள் கட்சி விதிகளுக்கு முரணானது என்பன உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் அன்புமணி தலைமையில் நடந்த பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. பாமக தலைவர் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அன்புமணி தலைமையில் சென்னையில் பொட்டி அரசியல் தலைமை குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் அன்புமணி என்றும் அன்புமணிக்கு துணை நிற்போம் என்பன உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து அன்புமணி தலைமையில் வரும் 20ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 18ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை, சென்னையில் ஒரு இடத்திலாவது வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். வல்லக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் தனது உரிமை மறுக்கப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஒரு சில அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக சாடினார். மேலும் எல்லா அதிகாரிகளும் தமிழிசை பின்னால் உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் கூட அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது என கூறிய அவர், அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிட்டதாகவும் அதிமுகவுக்கு ஓனர் அமித்ஷா எனவும் விமர்சித்துள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினர் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் சென்னை சிவானந்தா சாலையில் சிறை நிரப்பு போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர் குழுவினரை ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்தனர். தஞ்சையில் தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட வந்த மாணவர்களை போலீசார் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்குள் முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு வந்த போலீசார் மாணவர்களை அடித்து தாக்கி தரையில் வீசினர். மேலும் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று காவல் வாகனத்தில் ஏற்றி சரமாரியாக தாக்கியதால் பெரும் பதற்றம் நிலவியது.
காவல்துறை விசாரணைக்கு பின்னரே விபத்துக்கான காரணம் தெரிய வரும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூரில் பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்ற வேன் மீது ரயில் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் மாணவி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் சி.வி. கணேசன் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவில்தான் விபத்துக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என்றார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சிக்கு ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கதன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அந்த பணத்தை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க உத்தரவிட்டனர். மேலும் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திராவிட மாடல் அரசு பெரியார் வழியில் படிப்படியாக சாதி மத அடையாளங்களை அழித்து எறியும் பணியை செயல்படுத்தி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து நன்றி தெரிவித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னது உண்மை என்றால் தற்போது அதிமுகவில் உள்ளவர்கள் உறுப்பினர்களா அல்லது அமித்ஷாவின் தொண்டர்களா என கேள்வி எழுப்பினர். மைக் முன் பேசினால் மன்னராக என பொன்முடிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. அப்போது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் இல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்க்காது என்று கண்டனம் தெரிவித்துள்ள நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கேட் மூடப்படாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துக்கு மத்திய அரசே பொறுப்பு ஏற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 9வது மாவட்ட மாநாட்டில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கடலூரில் ஏற்பட்ட விபத்துக்கு மத்திய அரசு பொறுப்பேற்பதுடன் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திமுகவை வீழ்த்தும் முயற்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றிணைத்து அமித்ஷா செயல்பட்டு வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டி. தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். மக்களின் நம்பிக்கையை இழந்த திமுக 2026இல் மட்டுமின்றி 2046ஆம் ஆண்டு வந்தாலும் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்றார். மேலும் தங்களை பொறுத்தவரை அமித்ஷா சொல்வதுதான் கட்டளை என கூறினார். சென்னையில் பரவலான இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோயம்பேடு, விருகம்பாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாளை நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்றால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் நாளை பொது வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இதுகுறித்து சுற்றறிக்கை வெளியிட்ட தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நாளை நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்றும் மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன்
நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் நாளை சம்பளம் வழங்கப்படாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் டிஜிபியுடன் மனு அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற நாடு முழுவதும் நாளை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி தலைவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கடலூர் ரயில் விபத்தில் குழந்தைகள் உயிரிழந்தது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம், பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். கடலூர் பள்ளி வேன் விபத்து அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினர், உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ள விஜய், மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் இணைந்து செயலாற்ற வேண்டுமென அன்புமணி ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு கட்சியில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியின் ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் திருவண்ணாமலை வந்தவாசியை சேர்ந்த அன்புமணி ஆதரவாளர்கள் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டின் முன்பு கூடினர். அப்போது அன்புமணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் திடீரென தீக்குளிக்க முற்பட்டனர். உடனடியாக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய RTE நிதியை ஒதுக்க மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும், மத்திய அரசின் நிதியை காரணம் காட்டி தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பிய மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். கல்வியோடு சேர்த்து மாணவர்கள் ஓவியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுவை கலைமாமணிகள் நல வாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்து ஓவியங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பள்ளியில் பருவத்தில் இருந்தே மாணவர்கள் கல்வியோடு சேர்ந்து ஓவியம் போன்ற கலை அறிவையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நிகிதாவும் அவரது சகோதரர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை எழும்பூரை சேர்ந்த செந்தில்குமார் எழும்பூர் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முதலமைச்சரின் உதவியாளரை தெரியும் என கூறி நிகிதாவும் அவரது சகோதரரும் 48 லட்சம் ரூபாயை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதேபோல் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இளைஞரை தாக்கும்போது தட்டிக்கெட்ட மளிகை கடை உரிமையாளரின் தாயார் மீது செங்கல்லை வீசி தாக்கிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி இரவு சென்னை குறுக்குப்பேட்டை அருகே அஜித்குமார் என்பவர் தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 4 பேர் அவரையும் அவரது நண்பரையும் தாக்கியுள்ளனர். இதனை தட்டிக்கெட்ட மளிகை கடை உரிமையாளர் மற்றும் அவரது தாயார் மீது கல்லை வீசிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றனர். இதனால் காயமடைந்த மளிகை கடைக்காரரின் தாயார் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவரை தாக்கிய தருண் என்கிற மாரா, சுந்தர் என்கிற சூர்யா, முகமது ஷெரீப் மற்றும் கோகுல்ராஜ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
காரிமங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக டீசல் விற்பனை செய்த 10 பேரை போலீசார் கைது செய்தனர். காரிமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சரக்கு லாரிகளில் இருந்து சட்டவிரோதமாக டீசலை பதுக்கி விற்பனை செய்து வருவதாக தருமபுரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் விரைந்த போலீசார் காரிமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பொன்னேரி சப்பானிப்பட்டி, பெரியாம்பட்டி ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக டீசல் விற்பனை செய்த அதே பகுதியைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள அய்யனார் கோயில் தேரோட்டத்தில் தேரின் அச்சு முறிந்து சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பாளையம் கிராமத்தில் உள்ள அய்யனார் கோயிலின் தேரோட்டத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்ற சில வினாடிகளிலேயே திடீரென அச்சு முறிந்து தேரின் அலங்கார பகுதி ஒருபுறமாக சாய்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பிரதான மலைச்சாலையின் குறுக்கே ராட்சச மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் உள்ள ஊத்து பகுதியில் சாலையின் குறுக்கே ராட்சச மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மின்கம்பிகள் மீது மரம் விழுந்ததில் தற்காலிகமாக மின் விநியோகம் தடை செய்யப்பட்டது. இதனால் அவதியடைந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இணைந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பாஜக அதிமுக கூட்டணிக்குத்தான் விஷ காய்ச்சல் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தனக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிடும் என்றார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இபிஎஸ் கூறியிருப்பது நகைப்புக்குரியது என்றார். திமுக ஆட்சி வரும் என திருச்செந்தூரில் திரண்ட மக்கள் கட்டியம் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில் தேரோட்டத்தை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். கேரளாவில் தனியார் பேருந்துகளின் விலை நிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தனியார் பேருந்துகளில் காலாவதியான பெர்மிட்களை தாமதமின்றி புதுப்பிக்க வேண்டும், நெடுந்தொலைவு தனியார் பேருந்துகளை அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்லவும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரளாவில் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் கூட்டுக்குழுவினர் மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகர திமுக பொறுப்பாளரை மாற்றக்கோரி திமுகவினரே அமைச்சர்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு, அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் பூத் கமிட்டி முகவர் கூட்டத்திற்கு வந்தனர். அவர்களை முற்றுகையிட்ட திமுக தொண்டர்கள் மாநகர பொறுப்பாளர் ராஜேஷை மாற்றக்கோரி பதாகைகளுடன் முழக்கம் எழுப்பினர். அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற அமைச்சர்களுடன் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அசாம் மாநிலத்திலிருந்து சென்னை வழியாக ஹைதராபாத் செல்லவிருந்த பெண் பயணி சென்னை விமானத்தில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட அனுபுருட் என்ற பெண்ணை அவரது மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக விமானம் மூலம் அழைத்து வந்தனர். அப்போது அவர் உயிரிழந்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கவில்லை என தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பள்ளி சிறுமிகளை வழிமறித்து ஆபாசமாக பேசிய இளைஞர்கள் தட்டி கேட்ட உறவினரை சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அங்குள்ள பெரிய கம்மியம்பட்டு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் தனது 2 பேத்திகளை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தபோது அண்ணாநகரை சேர்ந்த சில இளைஞர்கள் சிறுமிகளை ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கண்ணன் தன் மகன் சுரேஷிடம் தெரிவித்த நிலையில் இதனை தட்டிக்கேட்ட சுரேஷை குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மணலியில் +1 மறுதேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர்களை அரசு பள்ளி நிர்வாகத்தினர் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்துள்ளது. மணலி பேருந்து நிலைய சாலையில் உள்ள அரசு பள்ளியில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 400 மாணவர்கள் +1 மறுதேர்வு எழுத தங்களுடைய பெற்றோர்களுடன் வந்திருந்தனர். அப்போது மாணவர்களின் பெற்றோர்களில் சிலர் முதியவர்கள் இருந்ததால் பள்ளி வாகன பார்க்கிங்கில் அமர அனுமதி கேட்டனர். அப்போது பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோர்களை தரக்குறைவாக பேசியதாக கூறி பள்ளி வாசலில் பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை எண்ணூர் கடற்கரை சாலையின் தடுப்பில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. சென்னை துறைமுகத்திலிருந்து ஆண்டார்குப்பம் பகுதிக்கு கண்டெய்னர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த லாரியானது தடுப்புச் சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் மின்கம்பம் சேதமடைந்து விழுந்தது. அதிக வாகன போக்குவரத்து இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை குளத்தூரில் பெண்ணிடம் தனது ஆடையை கிளற்றி ஆபாச சைகை காண்பித்த நபரை போலீசார் கைது செய்தனர். குளத்தூர் சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் கணவனை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டின் எதிரே வசித்து வரும் ராஜேஷ் என்ற நபர் கடந்த 6 மாதங்களாக அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் சைகையால் கூப்பிடுவதும் ஆபாச வார்த்தைகளால் அசிங்கமாக பேசுவதுமாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கனமழை வெளுத்து வாங்கியதால் ஹவுரா, சால்ட் லேக் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கின. கடந்த 2 நாட்களாகவே இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் சொகுசு கார் ஷோரூம் மேலாளரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் உள்ள சொகுசு கார் ஷோரூமின் விற்பனை மேலாளராக அனித் திவாரி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஷோரூமிற்கு வந்த மர்ம நபர்கள் அமலாக்கத்துறை சோதனை என கூறி 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து செல்கின்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து ஷோரூம் உதவி மேலாளர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது அவர்களுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் யாஸ் தயாள் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாஸ் தயாள் மீது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த மாதம் திருமண மோசடி புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது அவர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது.